இன்றைக்கி நம்ம குத்தகை தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்காயெல்லாம் பறிச்சலான்னு சொல்லி மாமரத்துக்கு போயிருந்தோங்க. பொதுவா ஒருத்தருடைய பொறுப்புல மாமரம் இருக்குது அப்படின்னா, ஒருத்தரோட சொந்த நிலத்திலயோ அல்லது குத்தகை நிலத்திலயோ இருக்குதுன்னா, உறவினர்கள், நண்பர்களுக்கு போக தான் நம்மளுக்கு மாங்காய் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஏன்னா, அவங்க வந்து எல்லாம் பொறிச்சிருவாங்க. நம்ம குடுத்துருவோம் ஓரளவுக்கு. சரி, இன்னைக்கு மிச்சம் மீதியெல்லாம் பொறிச்சிடலான்னு ஏன்னா வந்து குருவிகளும், வௌவால்களும் கொத்துதுன்னு சொன்னப்போ, சரி ஓகே எல்லாத்தையும் பொறிச்சிடலான்னு சொல்லி போம்போது, உள்ள தேன் கூடு இருந்ததுங்க. நல்ல வேளை கை வைக்கல. கை வச்சிருந்தா கடிச்சிருக்கும். கொம்பு தேன்னு நெனைக்கிறேன் அநேகமா. நெறையா மாம்பழத்த வந்து வௌவால்களும், கிளிகளும் கொத்தி கீழ போட்டிருந்தது. அதில பிரயோஜனமாகறதுக்குன்னு மட்டும் எடுத்துட்டேன். மத்தது பூரா அங்கேயே விட்டுட்டோங்க. அ சில சில மாங்காயெல்லாம் வந்து மரத்திலேயே பாதி பழமாயிருச்சு. சரி அதையும் வேணா பொறிச்சுட்டு, அ அந்த தேன் கூடுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்துட்டோம். சில மாம்பழங்கள் வந்து பாதிக்கு மேல வௌவால்கள் கடிச்சிருந்தது. அதையும் விட்டுட்டு, பிஞ்சா இருக்கிற காய்களையும் விட்டுட்டு வந்துட்டோங்க. இன்னி கொஞ்சம் இனி ஒரு 2 கூடை அளவுக்கு ஆச்சு. இன்னும் ஒரு 2 கூடை ஆகுற அளவுக்கு இருக்கு. ஆனா தேன் கூடு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக, இனி கொக்கி வச்சு தான் இனி இழுத்தாகணும். ஜல்ல கொக்கி வச்சு தான் இனி பொறிச்சாகணும். இனி மரம் ஏறி பொறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து தேன் கூடு ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 40லேருந்து 50 மாங்காய் கிடச்சிதுங்க. இத பழுக்க வச்சிடலான்னு ஒரு ஐடியா. சொந்தக்காரங்களுக்கு குடுக்கணும். அடுத்த பதிவில பார்க்கலாம். நன்றி.